நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான பழம் கூட வந்துட்டு அவ்வளவு சுவையானதாக இருக்காதோ அது மாதிரி பௌதீகத்துல முழுவதுமாக மூழ்கிட்டவங்களுக்கு பகவானுடைய கதைகள் அவ்வளவு இனிக்காது. அப்ப இதுல முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்துட்டு மருத்துவம் பார்க்கணும். அதான் சொல்யூஷன். இப்போ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம், அப்படின்னா நம்ம வந்துட்டு டேப்லெட் சாப்பிடலாம். ஆனா பௌதீக நோயினால பாதிக்கப்பட்டிருக்கார் ஒருத்தர் அப்படின்னு ஒரு டாக்டர் என்ன இருக்காங்க, எங்கேயாவது டாக்டர் கிளினிக் போகும்போது பௌதிக நோயால் பாதிக்கப்பட்டவர் அனைவருக்கும் 11:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் மருத்துவம் பார்க்கப்படும் எங்கேயாவது இருக்கா? அந்த மாதிரி ஒரு போடுங்க. அந்த மாதிரி ஒரு போர்டு போட்டு ஒரு டாக்டர் உட்கார்ந்து இருந்தாருன்னா தற்சமயத்தில் நம்ம என்ன நினைப்போம், அவர் வந்துட்டு ஏதோ ஒரு மனநிலை சரியில்லாதவர் வந்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. பகவானுடைய இவ்வளவு அற்புதமான விஷயங்களை இவ்வளவு குறைச்ச பேரு எல்லாம் உட்காந்து கேட்டு இருக்காங்க. வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு டைம் பாஸ் ஆக போல இருக்கு, ஏதோ கொஞ்சம் மைண்ட் லெவல்ல கொஞ்சம் அதனால உள்ள உட்காந்து இருப்பாங்க. வெளியில இருக்கவங்க மனநிலை சரியில்லாம இருக்காங்க. இது எப்படின்னா ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு சூப்பர்டென்ட் உள்ள வரும்போது ஜெயில் கைதி என்ன நினைக்கிறான், நான் தினமும் பாக்குறேன், இந்த ஜெயிலுக்குள்ளே தான் வந்து இருக்கிறான், என்னைக்குதான் இருந்தாலும் ஜெயிலுக்கு போவானே தெரியல.